ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வர இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல் சார்பாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அதோட வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்க கொஷின், இப்போ இதுக்கு முன்னாடி 6th ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கொஷின் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 6th புவியியல் பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச பிசி எக்ஸாமில் கூட பாக்ஸில் இருந்து நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. இப்போ அதை ரிலேட்டடாக பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஸ்ஐ எக்ஸாமில் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம முக்கியமாக படிக்கக்கூடிய ஏரியா. ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் மங்கள்யான் எப்போது ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 24 செப்டம்பர் 2014. அடுத்து பாருங்கள், இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்தாத 4வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய்க்கோளை என்ன பண்ணியிருக்கோம், ஆய்வு செஞ்சுருக்கோம். ஓகேவா? நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்தில் வடக்கிலும் அண்டார்டிகா வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியனுக்கு மேல் தெரியும் நிகழ்வு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சர்வதேச மலைகள் தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 11. ஓகேவா? சர்வதேச மலைகள் தினம் எப்போ? டிசம்பர் 11. பாக்நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் என்ன பண்ணும், இணைக்கும். ஓகேவா? அப்போ வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பாக்நீர் சந்தி. அடுத்து பாருங்கள், பூமியினுடைய மேற்பரப்பு ஓகேவா 71% நீரால் இருக்குது. 29% வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சூழப்பட்டிருக்கு. இரட்டிப்பு நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள் ஓகேவா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் உள்ள லிச்சன்டைன் 2 நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சூழப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியா, ஆசியாவில் உள்ள உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? இப்போ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள். அடுத்து பாருங்கள், யாங்ஸியோடைய பிறப்பிடம் எங்கே அப்படின்னா திபெத் பீடபூமியில். யாங்ஸி ஆறு எங்கே பிறக்குது, திபெத் பீடபூமியில் பிறக்குது. அது எங்கே போய் கடக்குது ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சீன கடல். ஓகேவா? ஓகே, அப்போ ஆறுகள் அது எங்கே பிறக்குது, அது எங்கே போய் வந்து கடலில் கலக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஹவாங்கோ அப்படின்னும் போது அது திபெத் பீடபூமியில் உருவாகி பொக்காய் வளைகுடாவில் வந்து பார்த்திங்கன்னா கலக்குது. மீகாங் வந்து பார்த்திங்கன்னா திபெத் பீடபூமியில் உருவாகி தென்சீன கடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலக்குது. எனிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தானுவாலா மலையில் உருவாகி ஆர்டிக் பெருங்கடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலக்குது. ஓப் எடுத்துக்கிட்டோன்னா அல்டாய் மலையில் பிறந்து ஓப் வளைகுடாவில் வந்து பார்த்திங்கன்னா கலக்குது. பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்குது. சிந்து நதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இமயமலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா கலக்குது, குறிப்பாக கராச்சியில். அமூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கா ஆர்கன் ஆறுகளின் சங்கமம் எங்கே வந்து கலக்குது அப்படின்னா டாடார் நீர்ச்சந்தி. கங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இமயமலையில் உற்பத்தி ஆகி வங்காள விரிகுடாவில் கலக்குது. அதே மாதிரி ஐராவதி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மியான்மரில். ஓகேவா? அதோடைய பிறப்பிடம் அது எங்கே போய் சேருது அப்படின்னா வங்காள விரிகுடாவில். அடுத்து பாருங்கள், பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய கண்டம் எது பார்த்திங்கன்னா ஆசிய கண்டம். பரப்பளவில் மிக சிறிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம். ஓகேவா? பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசியா. பரப்பளவில் மிகச்சிறிய கண்டம் மற்றும் மிக வளர்ந்த கண்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி ஆஸ்திரேலியா தான் வரும். ஓகேவா? பரப்பளவில் மிக சிறிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்டம் தான் வரும். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் இன்னொரு வாட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு, ஏன்னா டைப் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பான்னு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. 1 டிகிரியில் எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஒவ்வொரு டிகிரி தீர்க்கக்கூடையும் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 4 நிமிடங்கள் ஆகும். ஓகேவா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக பேசப்படக்கூடிய மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. ஓகேவா? இப்போ 6th பொறுத்த வரைக்கும் நம்ம பாருங்கள், 6th புவியியலில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் இவ்வளோ தான். ஓகேவா? ஓகே, அடுத்து தனியாக வந்து குடிமியல் பார்ப்போம்.